இன்னைக்கு நம்ம இன்னொரு புது ரெசிபி பார்க்க போறோம். அது ஹெல்தியான ரெசிபி தான். ஓட்ஸ் வச்சு ப்ரௌனி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப கலக்கலா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு. தேவையான பொருள்: ஓட்ஸ் 1 கப், கருப்பட்டி, தேவையான உப்பு, டார்க் சாக்லேட் பவுடர், baking powder, refined oil 1 spoon, தேவையான nuts, cocoa powder, soda. நம்ம இன்னைக்கு அடுப்புல பண்ண போறோம்ல, ஓவன்ல பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி பண்ணலாம் வாங்க. ஓவன் இல்லாதவங்க குக்கர்ல கூட பண்ணலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணிக்கணும் மிக்ஸியில். ஓட்ஸ் ஃபைன் பவுடர் அடிச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் ஓட்ஸும் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், சோடா, ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே போட போகிறோம். கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் தான் 1 கப்புக்கு. திங்கிற சோடா லைட்டாக 1 சிட்டிகை மட்டும்தான். லைட்டாக தேவையுள்ள உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன். இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கப்போம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரணும்ல ப்ரௌனிக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது பவுலில் ஊற்றி ஓவனில் வச்சுக்கலாம். பவுலில் லைட்டாக நெய்யை போட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பவுல் ஃபுல்லாக நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, கிஷ்மிஷ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸில் சேர்த்துக்கலாம். மேலே நம்ம டார்க் சாக்லேட்டை தூவிட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். ஓவனில் வச்சாச்சு 15 மினிட்ஸ்க்கு. 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கும். வாங்க, ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா மேலாகவே தெரியுது. இப்போ நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. நம்ம 15 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கப்புறம் பவுலில் திருப்பி பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு. ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு ப்ரௌனி. பாருங்கள், எவ்வளோ அழகாக ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. பாருங்கள் ப்ரௌனி எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிருக்கு. பாருங்கள், நட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தியான ப்ரௌனி வித் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணணுன்னா. தேங்க்யூ.